project definitely AD team. So I would like to thank the AD team who night and day are working on the project. They only do the bridge. One of the department the bridge are so the AD team, thank you so much for making this an amazing experience. As I see you all as smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team, எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார் அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ தி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் உத்தமன் மேம் அண்ட் டீம் துர்கா மீரு made every character so believable, அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் தேங்க் சிவா மாஸ்டர், எங்கள் மாஸ்டர். உண்மையாக my entire travel in this movie more than with my director or with all my co-actors was with Silva Master தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டாண்ட் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிகெஸ்ட் பிளஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துருக்காரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயம் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவர் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனார் நீங்கள் பாடுறது. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு வேட் அனகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள். ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்து ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சாங்க. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருக்காங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இக்குவேஷன்ஸ் வித் ஈச் ஆஃப் தெம். ஆனால் ஈச் ஒன் ஆஃப் தெம் புல் ஆஃப் த கேரக்டர் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஆரியவர் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க், அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ saw them reversing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Varghese ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting till the very end வந்து உங்க transition and the சின்ன detailing that you gave your character has been phenomenal. And I'm a huge fan of you. First time I've been starstruck actually. I'm going to go so thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharat Kumar sir. We just finished the movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னத்துல ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனால் ஒர்க்கிங் வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி பயங்கரமாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமாக இறங்கிறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார், டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சம் தட் ஐ கேன் லுக் அப் டு ஃபார் ஷுர். And coming to one of my all-time big brothers of this industry, Arya brother. From day one when I entered this industry, I've always been fascinated with him. I think I have a small man crush on him. I don't tell you that. I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And in the படத்துல அவரோட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited. ஆனால் போய் அந்த ஃப்ரேமில் போய் பார்க்கணும், அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார். ஆக்சுவலாக பார்க்குறது நான் அவர் பார்த்தோன்னா வேண்டே ஐயோ இவ்வளோ போட்டு என்ன இவ்வளோ பெருசாக இருக்கிற அப்படின்ட்டு. பட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி அவங்க சீட் பண்ணவே முடியாது. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்டன் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூலாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் டெய்லி என் கண்ணால் பார்த்தேன். அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் வந்து அந்த அந்த ஃப்ளட் சிஸ்டம், அந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பாருங்க, ஆரியர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் எங்கன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கிறாரு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் யூ ப்ரோ. யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் வாட் இட் டேக்ஸ் டு பி a great actor. Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice-லாம் இங்கே தான் போனேன். So என்னன்னா Manu Anand வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம் வந்து அசோசியேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு இருந்தோம். எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு சொல்லி சரின்னு ஒரு டவுட்டை ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே ஒன்லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டாக செட் ஆகாது. நான் பண்ணாத விட எனக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஐ ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வே. And coming to the hero of this program, Guru sir. Thank you so much for giving us such amazing songs and BGM like Arya sir சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார். And from what I have seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make our characters larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkatesh sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you again once again to the press and media. Thank you for coming here and supporting us. I don't have face time again. Thank you so much. Thank you so much, Gautam. Next, என்னோட ஒரு personal favorite inspiration கூட சொல்லலாம். Epitome of grace, beauty and strength. Manju Warrier ma'am, can we have you speak to us? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் பேசுறது மாதிரி அவ்வளோ அழகா ரொம்ப ஃப்ளோவில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிதிங் ஐ ஹேவ் த சேலஞ்ச் ஃபார் தட். ஸோ ஐ வில் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் என்ன அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான். அந்த படத்தில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், everything about the film was new to me. So அதை ஷூட் பண்ணும்போதும் I want to specially mention Manu's patience. ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் he would have to அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்ன, he would have to give a whole narration before every scene. So அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. And the cast, the entire cast and the entire crew, அதில் நிறைய பேரை நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். So many known and faces that I have enjoyed spending time with. So எல்லாருக்கும் lots and lots of love. We have such beautiful memories together. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அது நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹர்டில்ஸும் எல்லாம் பல விதத்துலையும் இருந்த போதும் we managed to pull it through. I mean entirely because of team work, ஒரு team spirit, and ஒரு sense of togetherness இருந்ததுனால I think Manu was the captain of that அந்த ஒரு gang or captain மாதிரி இருந்து he handled everything. He எல்லாம் கைக்குள்ளேயே வச்சு he handled it very smoothly and we pulled it through and I'm sure we will end up making a beautiful film together. And இங்கேயும்
ஆடியன்ஸ்லேயும் இருக்கிறவங்க இந்த படத்தில் கலந்து எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு extend my heartfelt love and thanks, and especially to Prince Pictures for giving this film the scale that it actually deserves. இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ஐ வுட் ராதர் சே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் இந்த படம் மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புகிறேன் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ really want to seek all your blessings and support. Thank you so much. Thank you ma'am, that was lovely. Next ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த படத்துல பார்த்தாலும் இவர் ஃபேஸை கண்டிப்பா பார்க்கலாம். காளி வெங்கட் சார், can we have you to speak few words? சிவசங்கரி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களோட பேசியேன் பெண்கள் மனதில்னு சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு முதல்ல நான் டைரக்டர் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே காலையில் பின்னாடி இருந்தால் காஸ்டியூமில் எழுதுவாங்க நீல வேஷ்டி சட்டை அதை அயன் பண்ணாமல் வேண்டாம். சம்டைம்ஸ் அதில் வண்டிகள்லாம் தொடச்சிட்டு கூட கொடுப்பாங்க. அப்படியே கதாபாத்திரம் தான் வரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு கூடும்போது. ஏன்னா அவங்க ஒரு நாள் தான் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது இல்லை. கௌதம் மேலே சாப்பிட்டு நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ பார்ப்பாங்க கூட தெரியல. இவங்க அங்கேருந்து வர பார்த்துருங்க நமக்கு வாங்கி கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். உடனே அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமாகிடுச்சு. எப்படி இன்னும் வச்சு நம்பிக்கை லுக்கா எனக்கு செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் எனக்கு நல்லாவே பணம் வச்சுட்டேன் நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் பயமாயிடுது. நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்து அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். முக்கியமாக வந்து டீம்ஸ் அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர்கள் அந்த டீமுக்கு என்னோட நன்றி சொல்லணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நிறைய நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஸ்னஸ் கேரக்டர் ஒன்று காமிச்சாரு டைரக்டர் ஒரு நாள் திருப்பி நான் பார்த்தேன். அதில் வந்து நான் அது எல்லாரும் குளிச்சுட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து கௌதம் கார்த்திக் வந்து பயமாக பண்ணேன். செம்மையாக பண்ணிட்டேன். வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூட் பயமாக ரசிப்பீங்க. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன்றதுனால தான் அதை அடிக்கிற ஹீரோக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு கிடைக்கும் இல்லையா? அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அதர்பைஜான் வந்து 2 நாளாக கேப் சொல்லியானப்போ டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்லேருந்து பேக் வந்துட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போகணும். அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைம் கிடைக்கல. லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எனக்கு ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக எனக்கு அங்கே என்ன கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கேன். சாப்பிட்டு ஐயோ சரி சாப்பிடலாம் கேட்கும்போது சாப்பிட்டு அவ்வளோ பரவாயில்ல சொல்லிட்டு சூழ்நிலை அந்த லொக்கேஷன் வாங்கி தான் லாஸ்ட். அப்புறம் 2 பையன் எடுத்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காரில் வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் ரிப்பில் மட்டன் ரிப்பில் ஏதோ அந்த இது அதை வந்து நான் ஆடியன்ஸ் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுருக்கேன். அதனால தான் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் எங்கே போய் சுகர் எடுக்கணும்னு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ மாஸ்டர். இப்படி மாதம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து 2 நிறைய ஃபுட்டு நாங்கள் இருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன். அது போக ஏர்போர்ட்டில் போயிட்டு சாப்பிட்றது இருந்துச்சு. வேறு ரொம்ப நிறையாது. ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றேன்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. And next, can we have the beautiful Anaga to speak to you? Yes.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. First of all, I'm extremely proud to be part of this wonderful team and to be sharing the stage with some of the finest actors and technicians. Thank you, Prince Pictures. Thank you, Lakshman sir and Venkateshan sir for making me part of this beautiful team. Within a very short span of time, I think you have done some amazing films, and I've always looked forward to associating with you, and I'm so glad that it happened to be in this film. Thank you so much. Thank you, Manu, for having the faith and belief in me, and for having the conviction that I can do justice to what you've written. And I think when I look back, it's been a beautiful journey, and I think I've discovered so much about myself as an actor in this process. And you have always pushed me to be a better actor, and you've always reminded me of my strength. So I'm very, very grateful, and I hope that I get to work with you again. Thank you so much. Thank you, Arya. You've been a wonderful co-star, and you've been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theatres. And I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I'm glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I'm so happy that I got to work with you all. Manju ma'am, and I don't know what to say. Like ever since I started watching films, I've been you've been such a celebrated actor, and one fine day I get to perform with you. So that was very, very surreal. And but the surprising part was how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I'm truly grateful, and thank you for inspiring all of us, all the women out there. So thank you so much. Thank you, Sharad Kumar sir, for being part of this film. Thank you, Dibu. Sorry, my order is all messed up. But thank you so much. Thank you for giving me a beautiful song in this film. And when I heard the final version of the song, I was just hoping that I did justice to what you have created. So thank you so much. Thank you. I don't know who I'm missing out. Thank you, Shravanti. You have made me feel at home each day on set. So thank you so much. Thank you, Charu, and all the assistant directors out there. Thank you, all beloved DOPs, Arun Vincent sir, and Uttara ma'am, the whole styling team. And Pandit sir, I don't know, like everyone, every technicians and all the members in the unit, thank you so much. And thank you each one of you who has taken the time to come and be with us today. Thank you for all the support. I'm really sorry if I've missed out somebody because I'm slightly nervous. But thank you so much. Thank you. Thank you, Anna. Next, can we have the golden star Ivasa to speak a few words? Yes, Nigata Ivasa. Guys, I think எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பேசுறேன்? Hi, how's everybody?
We are good. Happy to see you. என்ன சொல்றது? Okay, great. Thank you Manu. Actually இது மனுவோட படம். ஸோ எல்லாரும் மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு பிரில்லியண்டான படம் எழுதியிருக்காங்க, ஒரு பிரில்லியண்டான படம் யோசிச்சிருக்காங்க. அந்த ஐடியா யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். எனக்கு அவங்க ஐடியா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையாக மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல். And I mean, Cinema Master, of course, action, amazing. Charu, Shanti, நம்மளோட பழைய gang. FIR எல்லாரும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆலு சார். ஸோ எல்லாரும் பேசிட்டாங்க, இவ்வளோதான். நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் guys. Super. அவ்வளோதான். Next weekend we have Atulya to speak few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மிஸ்டேக்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன் சார். மானம், தேங்க்யூ ஸோ மச். என்னோட கெரியரில் எனக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட், மோர் தென் அ டைரக்டர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து கடவுள் எனக்கு என் மிஸ்டேக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட்டு நான் ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணிங்க, இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்க்குறேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம், அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கௌதம் கார்த்திக், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்துங்க அவங்களோட ரொட்டீன்ஸ், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டரலி ஐ வாஸ் லைக் ஷாக். ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஐ ஹேவ் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம் அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரோடய காம்பினேஷன் இருந்தது. ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரத்குமார் சார் பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ஃபாரின் சைடு ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி இருந்தது. மஞ்சு மேம், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு தடவையும் நான் கேரவன் போகல, மேம் பண்ணுறதை பார்க்கணும், அவங்க ரசிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மானிட்டர்கிட்டே உட்காந்துட்ருப்பேன். ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அனாகா, ரைசா அண்ட் பிரவீன், சான்ஷனா, தாரா, காலிக்கு சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷவந்தி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் அருள், வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமாட்டோகிராஃபர். நான் வந்து ஷூட் பண்ணும்போது லைக் ரொம்ப கூலாக, ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். அந்த ஷூட் ஆஸ் ரியல் பர்சனாகவும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கலர் கொடுத்துருச்சு. அண்ட் எடிட்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தீபு சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆல்ரெடி பெரிய டிக்கெட் விட்டுருக்கீங்க உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம். பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லைக் அவங்க வந்து ரொம்ப நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வாங்கிடுவாரு. ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், சாரு, நெட்டு, அனுஜ், ஹர்ஷா, எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம்
Uttara ma'am and Durga and எல்லாருக்குமே like thank you so much and once again pressing media ko ரொம்ப நன்றி keep supporting us. Thank you so much. Thank you, Atulya. Now next can we have our DOP Arun Wilson to speak few words. Sir, we welcome you. இவ்வளோ பேர் இருக்காங்களே ஸோ பேசலாம் கூட மாட்டாங்க ரொம்ப சில்லாக உட்காந்துருக்கேன் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லா விளையாட்டுக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி சினிமா போகிற ஒரு டவுன் ஸ்டேஜில் நீங்கள் தான் சினிமா தூக்கி பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் டூவர்ஸ். எனக்காக இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் ஆஃப்டர் 2 years தமிழ் சினிமா ஸ்டேஜில் இருக்கேன். பிகாஸ் இன் பிட்வீன் ஐ வாஸ் இன் தெலுங்கு. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். கொஞ்சம் நாள் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனிவே ஷார்ட்டாக இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு take a little time, sorry. First of all, our producers, Venkatesh sir and Lakshman sir, அவங்க 2 பேரும் ஒரு 2 துருவங்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரில்லியண்டான காம்பினேஷன். அந்த சினிமா மேலே மோர் தென் மணி அவங்களுக்கு இருக்கிற பேஷன். எஸ்பெஷலி லக்ஷ்மன் சார். நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன். பட் கான்ஸ்டன்டாக அந்த படத்தில் ஒரு கண்டினியூஸாக அவங்க அவ்வளோ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. எடிட் பார்க்குறதா இருக்கட்டும். ஆனால் செட்டிலாம் வர மாட்டாங்க வெரி டீசெண்டாக. வெளியிலிருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. வெரி இந்த படம் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கு என்ன தேவையோ இது வரைக்கும் எந்த ஸ்டாப்பும் இல்லாமல் எல்லாமே கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டிஸ்ட் சொல்லவே வேணாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மஞ்சு மேம். மேம் எவ்ரி டைம் as everybody said, like we all love you and you are Indian cinema pride, I guess, and one of the finest actors I see. Every time I get to you found it, so nice working with you. And Sarath sir, இந்த படத்தில் நிறைய டெரைன் இருக்குது. நம்ம மனு வந்து ஆஸ் ஏ ரைட்டிங் இட்செல்ஃப் எல்லாமே பார்த்தா வந்து குரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொமைஸராக இருக்கும். ஆனால் ஒரு தப்பாக பேசுவேன். And everyone, yeah, he really suffered. And for example, ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம். சரத் சார் வந்து காரணம்க்கே போகல. அந்த வெயிலே இருந்தது. அவ்வளோ ஹாட், அவ்வளோ இதுவாக இருந்தது. He was just standing there. நான் கேட்டேன் சார், இப்போ டைம் இருக்கு, நாங்கள் அந்த சூரியெல்லாம் பண்ணது அந்த காரை நான் யூஸ் பண்ணோம், இப்படியே தான் அந்த காரெல்லாம் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் அ லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அவங்க மழை எங்களை தேடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆக்சுவலி பஞ்சபூதங்கள் இந்த படத்துலையும் இருக்குது, எங்களோட ஷூட் பண்ண மூவியும் இருந்தது. மழை இட்ஸ் லைக் ஈவன் ராஜஸ்தான் தி ப்ராட் ரெயின். இந்த மழை வர சான்ஸே இல்லாத ஒரு நேரத்தில் மழை வந்தது. அண்ட் லைக் அழகா ஆரியா சார் சொல்லவே வேணாம். ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சம்படி யாரோ ஒரு மாஸ்டர் யாரோ செட்டுக்கு வந்துருந்தாரு. அவங்க பையனை கூப்பிட்டு வந்து நல்ல விட்டாலும் யார் இது இருக்குங்க, என் பையன் தான் அந்த படத்தை இப்போ கூப்பிட்டு வந்து பார்த்து ஆமாம் இதோடு இருந்தான். அப்போ நான் பின்னாடி இருந்து கமெண்டாக சொன்னேன், ஆமாம் அந்த காலத்து ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ மெனி இயர்ஸ் ஸ்டில் ஹோல்டிங் இட். நான் ஒரே அண்ணனாக சின்ன அப்போருந்தே பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் அவரை பார்க்க கிடையாது. பட் ஐ சீன் அப்போ எப்படி இருந்தாலும் இப்போவும் அப்படியே தான் இருக்காரு. ஸோ தட்ஸ் இஸ் அந்த அளவு ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் வாட் இஸ் டூயிங். ரியலி அட்மையர் தட். அண்ட் அழகா அண்ட் கௌதம் கார்த்திக் சார் எல்லாருமே எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் பங்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அகெயின் சாரி அகெயின். Gautam Karthik will be like one of the calmest guy I've seen. அவ்வளோ ஒரு இல்லை இந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இட்ஸ் டூ குட். உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இது இருக்குது. அமேசிங். அண்ட் மை ப்ரொடக்ஷன் டிசைனர் ரஜீவன் சார். நாங்கள் ஒரு செட் ஒரு எல்லாமே நிறைய செட் இருக்குது இந்த படத்தில். போவோம் மனு வந்து வில் பி சேயிங் சம்திங். போயிடலாம் அவ்வளோதான் வச்சுக்கலாம் அப்படின்வாரு. When we come back and see ஒரு வேற லெவல் அப்படியே இருக்கும். சார் I love you, I call him daddy, and such a lovely soul you are, and very pleasure working with you sir. And Silva Master, as எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படத்தோட முக்காவாசி டேரக்டர் அவர் தான். எனக்கு பெரிய இன்சிடென்ட். ஏன்னா எல்லாம் சுத்திக்காதான் இருக்கும். எல்லாத்துமே வந்து 360 degrees லைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கிங் வித் them. அவ்வளோ ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு ஃபாஸ்ட். அந்த எனர்ஜிலாம் சத்தியமாக எங்கேருந்து வருதுன்னு தெரியல அவருக்கு. ரியலி அட்மையர் அண்ட் லேர்ன் அ லாட். அண்ட் ஐ மீன் செகண்ட் ஃபிலிம் ஒர்க்கிங் வித் சச் அ ப்ளஷர் சார். அண்ட் திவன் இந்த
உலகத்தையே வந்து வச்சிட்டாரு. And this film, more than a song, I think இது ஒரு பேக் போனே வந்து ரீ ரெக்கார்டிங் தான் இருக்கும். I think அது வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன்.